இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்துட்டார் அவைக்கு. இன்னைக்கு இது தைரியத்தோடு பிரதமர் வந்தார்னா நான் இதை கொடுப்பேன், அவரை படித்து பார்க்க சொல்லுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் பிரதமர் பார்லிமெண்ட்டுக்கே வரமாட்டாருங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் மகாராஜான்னு நினைக்கிறாருங்க. அவர் ஜனநாயகத்தில் இஸ் ஏ எலெக்டட் பிரைம் மினிஸ்டர், ரெஸ்பான்சிபிள் டு த பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி, ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் டு த பார்லிமெண்ட்ன்றதை அவர் உணரல. அவர் அன்கொஸ்டின்டு மொனார்க் இருப்பாங்க தெரியுங்களா, மகாராஜாக்கள். அந்த மாதிரி ஜனநாயகத்தையே மறந்து இருக்கிறாங்க. இது எங்கே போய் இந்தியாவின் ஜனநாயகத்தை விட போகுதுன்னு தெரியல. இதே மாதிரி ஒரு நாடாளுமன்றம் ஒரு நாளைக்கு கூடுறதுக்கு எத்தனை கோடி செலவாகுது தெரியுங்களா? எப்படி செலவாகுதுன்னா, இப்போ எம்பிங்களுக்கு சிட்டிங் ஃபீஸ், ஸ்டாண்டிங் ஃபீஸ், அப்புறம் அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர் ஃபீஸ், இது மாதிரி எல்லாம் டெய்லி அவங்க அட்டன் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு இந்த படிகள்லாம் கிடைக்கும். அது இல்லாத நாடாளுமன்றத்துக்கான செலவுகள். அப்போ பல கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வேஸ்ட் ஆகுது. சில மணி நேரங்கள் கூடி கலைஞ்சிருது. எந்த பிஸ்னஸும் டிரான்சாக்ட் பண்ணாமல் மக்களுடைய பிரச்சனைகள், கோரிக்கைகள் அங்கே உரிய முறையில் கவனிக்காமல் இருந்தால் அது எப்படி சரியாக இருக்க முடியும்? இது மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இப்போ எல்லாமே வேறு தெளிவாயிடுச்சு.